கொண்டு போய் கொஞ்ச காலம் இங்கே தரவையில் வச்சுருந்தவங்க. ஓ, தரவையில் வச்சு அதில் ஒரு 3 மாதம் ட்ரைனிங்கு முடிச்சுட்டு ஒரு ஜப்னாவை கொண்டு போனவங்க. காரணம் நான் இப்போ இயக்கத்துக்கு போய் அங்கமெல்லாம் இழந்துட்டேன். இந்த உடம்புல முக்கவாசிலேருந்து காவாசம் இருக்குது. ஆனால் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் தங்களுடைய அங்கங்களையும் அதிகம் பறி கொடுத்துட்டு இன்னைக்கு யாரோட ஒரு உதவியும் இல்லாமல் நிற்கதிக்குள்ளாகி கொண்டிருக்கிற ஒருத்தவங்களோட வாழ்க்கை. 2 ரவுண்ட்ஸ் 2 பீஸும் சரியா இந்த அளவுக்கு இருக்குது. 2 எடுக்காடு உயிர் பிரச்சனை எடுத்தா இவ்வளவு தகுதியத்தோட நான் சொன்னேன்னா பரவாயில்ல, நான் காசு கொடுத்து போயிட உயிர் இல்லை, எதுவும் தப்புனா தப்பட்டும், செத்தா சாகும். இந்த ரவுண்ட்ஸ் பீஸ் எல்லாம் கொண்டு என்ன கொண்டு தாக்குனது கூட அதுதான். பெரிய மடவு சின்ன மடவு அப்படின்னு சொல்லி கிளிநொச்சி மாங்குள ஒளி மடவு அப்படியான எல்லா இடமும் எல்லா சண்டையிலையும் ஒரு சண்டையிலையும் தலையில் திரும்ப அடுத்த சண்டையிலையும் தலையிலையும் காலிலையும் காயப்பட்டேன். போன உடனே காலெலாம் காயப்பட்டேன். காலில் பட்டோடனே எனக்கு ஒரு கட்டுரை மிச்சு குத்துன மாதிரி இருந்துக்கு. அப்போ நான் கொண்டு அப்படியே விழுந்துட்டேன். திரும்ப அடுத்த அடிதான் கொண்டு எனக்கு தலையில் பட்டது. பார்த்தேன், எனக்கு இங்கடாக்கள் தான் பாராங்கன்னு போட்டு நான் அதை பார்த்தோன்னு சிக்னல் வேறது. அப்போ திரும்ப பார்த்தேன்னு இவங்க தான் பாராங்க. அப்படியே ஒரு மயங்கின மாதிரி செத்த மாதிரி அப்படியே கண்ணை மூடிச்சிட்டு நல்லா ஜாம் பிடிக்குவாங்க படுத்துனா. அப்போ அவங்க கிளியர் பண்ணி வந்தாங்க. காலாலையெல்லாம் அடித்து சூக்காலால் அடித்து எனக்கு ஏறி நின்றுச்சு 2 அதை செஞ்சு விட்டு. அப்போ அவங்க அடிச்சு போதாங்க, நான் செத்துறேன்னு விட்டு போயிட்டாங்க. எனக்கு பக்கத்தில் இன்னொரு பிள்ளை கிடந்தது. அந்த பிள்ளை அப்போ அவங்க சண்டை நடந்து கொண்டு இருக்குது கிளிநொச்சியில். அப்போ இவங்க தண்ணி தரலை. நான் என்ன செஞ்சேன், இவங்களை அப்படி நின்று அக்காவை காட்டி போட்டு அப்படி பட்டு உடஞ்சி பார்த்தேன். என் குடல் தூங்கிக்கு, அப்படியே தூங்கிக்கு, அப்படியே சலான ரத்தம் அப்படியே சலையில ஊற்றி விழுது. எனக்கு அந்த சக்தி வாரது. அந்த செல்பீஸ் கொண்டு மண் அடிக்க டக்குண்டு கொண்டு கண்ணில் கொண்டு அடிக்க. அப்போ டக்குண்டு எனக்கு சலசலண்டு அப்படியே ஊற்றி உண்டிக்கு தண்ணி. மருந்த மாறி விட 2 கண்ணு மழிட்டு, இந்த கண்ணு மழை இந்த கண்ணு மழிட்டு. இந்த கண்ணு தூரத்துக்கு பார்வை தெரியாது. இந்த கண் மாவு கண் தண்ணி வச்சிருக்கேன். அப்ப அது உண்மையான கண்ணு இல்லையா? இல்ல, மாவு கண்ணு. வணக்கம், இது தமிழோட திறனில் ஆட்சி தமிழா. நான் உங்கள் ஆட்சி பிரகலாதன். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் கொக்கட்டிச்சோலை பட்டிப்பலை இடத்துல தான். பட்டிப்பலை அப்படிங்கிற சொன்னது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குதும். அதாவது போராட்ட காலத்தில் கூட அதிகம் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமத்தில் இதுவும் ஒன்று. அவன் நிறைய பாடல் வரிகளில் கூட பயன்படுத்தப்பட்ட ஒரு பட்டிப்பலை. ஸோ இந்த பட்டிப்பலையில் இன்றைக்கி கூட ஒருத்தங்களுக்கான ஹெல்ப் பண்ண போகிறோம். அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களும் உண்மையிலே போராட்டத்தினால ரொம்பவே பாதிக்கப்பட்ட ஒருத்தங்கள். அதாவது எப்படி சொல்கிற, போராட்டத்திற்கு சென்று உயிரோட மட்டும் திரும்ப வந்தவங்க. ஆனால் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் தங்களுடைய அங்கங்களையும் அதிகம் பறி கொடுத்துட்டு இன்றைக்கி யாரோட ஒரு உதவியும் இல்லாமல் நிற்கதிக்குள்ளாகி கொண்டிருக்கிற ஒருத்தவங்களோட வாழ்க்கை. அண்ட் நான் இப்போ இன்ட்ரோ கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த இன்ட்ரோவுக்கு முன்னாடி அவங்களை நான் பேட்டி கண்டுட்டேன். ஸோ அதனால தான் இப்போ இந்த இடத்துல இன்ட்ரோவில் இப்படி பேசி கொண்டிருக்கிறேன். அவங்க பேசும்போது அவ்வளோ ஒரு வேதனைகளும் அது கேட்கும்போது நம்மளுக்குள்ளேயும் அவ்வளோ ஒரு ரணங்களும் உருவாகும். ஸோ அந்தளவுக்கான ஒரு வாழ்க்கையை, அந்தளவுக்கான ஒரு வழிகளை வேதனைகளை அவங்க களமுனைகளிலும் ரொம்பவே அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அதை நான் சொல்கிறதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு தோணும் புரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் வீடியோவில் முழுமையாக அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் வீடெல்லாம் பார்ப்பீங்க, நல்லபடி நல்லா இருக்குது. வீடு நல்லபடியாக இருக்கிறதுனால ஒருத்தவங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடாது. இப்படி சொல்கிறேன், வெளியில் எல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் உள்ளே இறங்கி பார்த்தா தான் அவங்களுடைய ஆழமான கஷ்டங்கள் தெரியும். ஸோ நாங்கள் அவங்கள்ட்ட டிரெக்டாக பேசி பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு வீட்டு திட்டம் அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட வீட்டு திட்டம். அண்ட் அதே மாதிரி இது கோழிக்கூடு இருக்குது. ஆனால் அதுக்குள்ள கோழி எதுவுமே இல்லை. அதை கூட அவங்கள்ட்ட ஒன்றை விட்டு அண்ணா யாரோ ஒருத்தங்களை பண்ணி அவங்கள்ட்ட பிஸ்னஸ் பார்த்தவங்க, அந்த அண்ணாவோட பிஸ்னஸ் பார்த்தவங்க. அதனால் இவங்களுக்கான வருவாய்கள் எதுவும் இல்லை. அதனால் ஏதோ அவங்களுக்கு பார்த்து எதுவும் கொடுப்பாங்க போல இருக்குது. நான் உள்ளே போய் பார்க்கலாம் அவங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, முக்கியமான ஒன்று சொல்லி கரண்ட் இது இல்லை. அங்கே பக்கத்தில் நார்மலாக அந்த பேட்டரி அந்த இது
கொழு இது வந்து கொடுத்துருக்குறாங்க, அது பவர் இல்லை, பவரெல்லாம் வராது. வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? ஓ பிரச்சனை நல்ல சோ. ரைட். இப்போ வீட்டில் வந்து இருக்கிற யார் யாரை சொன்னீங்க? நீங்களும் அம்மாவும். அம்மா 2 பேரும் தான். ஓ 2 பேரும் தான். உங்களுக்கு எத்தனை வயசு சொன்னீங்க? 45 வயசு. 45 வயசு. ஓகே. அப்போ திருமண வாழ்க்கையே இல்லை? இல்லை. ரைட். என்னோட சொன்னால் நிறைய விஷயங்கள் நாங்கள் முன்னாடி பேசணும். அதுக்கு முன்னால் வந்து எங்களை வந்து நீங்கள் எப்படி தொடர்பு கொண்டீங்க? பரமேஸ்வரன் சார் அவர் மூலமாக தான் தொடர்பு கொண்டேன். அவர்கிட்ட சொன்னேன் நான் இப்படின்னு சொல்லி என்ற கஷ்டத்தெல்லாம் சொன்னேன்னா சொல்லியும் அப்போ அவர் சொன்னார், நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும்மா, அவங்கள்ட்ட கதைச்சிட்டு சொல்கிறேன்னு சொல்லி பிறகு எனக்கு கால் பண்ணி சொன்னார். பிரச்சனைமா சொல்லியிருக்கேன், அவங்க வருவாங்க, வந்து உங்களோட பிரச்சனையெல்லாம் கதைங்க என்று சொன்னார். பரமேஸ்வரன் சொன்னால் வந்துட்டு இங்கே கல்லடியில் இருக்கிற விழிப்புணர்வு, அதாவது அந்த பார்வையற்றோர் சங்கம் வந்து எங்கே கொண்டிருக்கிறது தெரியும். ஸோ அங்கே இருக்கிற பரமேஸ்வரன் சொல்லி தெரியும். நம்ம கூட வந்து நிறைய வாட்டி கால்லாம் பேசியிருக்கிறார். அவர் வந்துட்டு இப்போ டிஎஸ்எஃப்சிகளோட தான் வெளியிறார். அவரும் வந்துட்டு மாற்றுத்திறனாளி தான். ஸோ அவர்கிட்ட நீங்கள் சொல்லி அவர் தான் எங்கள்கிட்ட ஃபஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண நினைக்கிறாங்க. ஓகே. அண்ட் வந்து இப்போ எப்படி போய்கொண்டிருக்கு உங்கள்கிட்ட வாழ்க்கை? இப்போ இருக்கிறத கொஞ்சம் இதை வச்சு தான் பார்க்க போய்கொண்டிருக்குது. நான் இப்போ அவசர சிகிச்சை செஞ்சதுக்கு பிறகு கடும் கஷ்டம் எனக்கு. என்னென்னு சொன்னால் இப்போ ஆட்டோ பிடிச்சி தான் போகணும். ஒரு மாதத்துல 2 தரம் கிளினிக்கு போக வேண்டியது இருக்குது. ஆனால் நான் போகிற முள்ளாந்தண்டு கிளினை விட மற்ற கிளின் 4 கிளினுக்கு போகிறேன். நான் தலை கிளினுக்கு போகிறேன், கண் கிளின், அப்படி அஸ்மா கிளின், இவ்வளவுக்குதும் போகிறேன். நான் முதல் பஸ்ஸில் போய் வருவேன். இப்போ பஸ்ஸில் போயெல்லாம் எனக்கு வரையிலாது. என்டா இடுப்பில் பட்டி போட்டிருக்குது. அவங்க சப்போர்ட்டெல்லாம் நடக்க சொன்னவங்க. அந்த சப்போர்ட் எல்லாம் எனக்கு வேண்டி தரத்துக்கு, எனக்கு எந்த தொடர்பும் கொள்றதுக்கு என்னோட ஃபோன் இல்லாதால எனக்கு தொடர்பு கொள்ளலாம் போய்ட்டு ஒரு வரவழையும். அப்போ அதால் எனக்கு சப்போர்ட், எனக்கும் சொந்த இதுக்கு கட்டில் இல்லை, இந்த வீட்டுக்கு புதிய சாமான் இது இல்லை. இது பக்கத்து அவங்களோட வீட்டில் தண்ணி வருது. அப்போ அந்த சாமான் எடுத்துக்கொண்டு அவங்க இதுக்குள்ளே போட்டு தான் அவங்க வச்சுருக்காங்க. ஏன்டா அவங்களோட வீட்டுக்குள்ளே முழங்கால் அளவு தண்ணி நிற்கும், அதில் வைக்கல. அப்போ இந்த கட்டில் அவங்களோட உதவியெல்லாம் அந்த கட்டில் போட்டுருக்கேன். அவங்களோட கட்டில் தூக்கி பக்கத்து வீட்டுக்காங்க. எனக்கு கட்டிலும் இல்லை படுக்கிறதுக்கு. அப்படியான கஷ்டம் இல்லாமையில போய்கொண்டிருக்குது எனக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது உங்களுக்கு குடும்பத்தில் அங்கத்தவர்கள் யார் யார்? நீங்கள்? நானும் அம்மாவும் தான். அம்மாவும் தான். 2 பேர். சகோதரங்கள் உங்களுக்கு? சகோதரம் இந்த இடத்துல நின்றாங்களே அவங்க மட்டும்தான். அந்த அக்கா? ஒரே ஒரு சகோதரம் தான், அவன் மட்டும்தான். அவதான் அப்பா செத்த 7 வருஷத்துக்கும் அவதான் எனக்கு எல்லாம் மருத்துவச்சில வந்து சகலதும் அவதான் பார்த்து வந்தவங்க. இப்போ கல்யாணம் கட்டி 3 வருஷம் கல்யாணம் கட்டினதுக்கு பிறகு பாபாவும் இருக்குதானே. அப்போ அவங்க பார்க்க விட மாட்டாங்கன்னு. அப்போ அவன் பைவஸ்லாம் அவன் கல்யாணம் கட்டி வச்சவங்க, இல்லாட்டி அவள் கட்டிருக்க மாட்டாவும். அவள் கட்டாமல் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அண்டை கண்டனை கொஞ்சம் சாப்பிட்றது கஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ அவள் கட்டினதுக்கு பிறகு எங்களுக்கு இந்த சிறிய வருமானத்தை கொண்டு வச்சுத்தான் சாப்பிட்றோம். சில நேரம் இந்த உப்புறம் செஞ்சு வந்தும் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சாப்பாடு தந்தவங்க. ஒரு 7-8 நாள் மட்டும் அவங்க சாப்பாடு தந்தது. எனக்கு அப்படி கஷ்டம் இல்லை. மருத்துவ ஆட்டோ காசு அது இதுன்ட்டு சரியான கஷ்டம். மற்றது குமாட்டு வசதி இல்லை, கிணத்துலாம் தண்ணி அள்ளணும், அப்படி கரண்ட் வசதி இல்லை. அக்கா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்ட காலத்தில் இருந்து, அதாவது கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக இருந்துட்டு சொல்லி சொன்னீங்க? 8 வருஷம். 8 வருஷமாக வந்து போராட்டத்தில் இருந்து அதுக்கு பிறகு வந்துட்டு மேல்குடியேற்றத்தில் வந்து சேர்ந்தவங்க. ஓகே. என்ன சொன்ன உண்மையில் அடிப்படை வசதிகள் அப்படின்னு பார்க்கையில் வந்துட்டு இந்த வீடு ஒன்று தான் இருக்குது. அதிலே வந்துட்டு இந்த மின்சார வசதிகள் இல்லை. அண்ட் வந்து இன்னும் மற்ற விஷயங்களை பற்றி நாங்கள் கண்டிப்பாக பேசலாம். அண்ட் அதுக்கு முன்னால் வந்து அம்மா கிட்ட நாங்கள் ஒரு சில விஷயங்கள் பேசிக்கொள்கிறோம். சரிங்களா? சரிங்கம்மா. உங்களுக்கு எத்தனை வயசு? 71 வயசு. உங்களோட கணவர் பிரிஞ்ச எவ்வளோ காலம்? 7 வருஷம். அவர் இருக்கும்போது என்னெல்லாம் தொழில் பண்ணார்? இந்த கூலி தொழில் தான் செஞ்சிருந்தேன். உங்களுக்கு செஞ்சது சரியான கைத்தமாக சாப்பாடு எல்லாத்தாலையும் பார்க்க ஆள் இல்லைங்களை. எனக்கு பாதம் நடக்க இஞ்சி அது இஞ்சி என்ன. இப்போ உங்களுக்கு மொத்த பிள்ளைகள் உங்கள் 2 பேரும் தான்? 2 பேர் தான். அப்போ அந்த கோழி கூடுது கட்டி அது அந்த தம்பி அண்ணா கட்டியாகவும் கோழியெல்லாம் செஞ்சாகையும் கோழி கொண்டு போயிட்டான். யாருண்டண்ணா? எங்களை கொண்டு விட்டான்.
உங்கள்ட்ட அண்ணாவா இல்லை அவங்களுக்கு சொந்த அண்ணா இல்லை. ஆஹா கொண்டு விட்டவங்க. ஓகே, அவங்க எங்கே இருக்கிறவங்க? அவையா மனக்கு அஞ்சரிக்கிறவியா எங்கே? பாண்டூர் தெரிக்கிறா பண்ணுறப்ப ரைட். அப்போ அவங்கள அதுதான் கோழிக்கூடு கட்டுனதா? ஓ, அவங்களா கோழிக்கூடு கட்டி கோழி வளர்த்தவங்க. தண்ணி வரையும் உண்டு போட்டு போய்ட்டாங்க கோழியும் சாங்க. அப்போ அதன் மூலம் உங்களுக்கு ஏதாச்சும் கொடுப்பாங்களா? அப்போ அவர் இங்கே அந்த வாழ்வரம் செய்கிறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ பார்க்குறா இல்லை. ரைட். இப்போதைக்கு வந்து எப்படியம்மா அப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க? நாங்கள் சாப்பிட்ற கைத்து சரியான கைத்த மாதிரி சாப்பிட்றோம். எல்லாத்தையும் கைத்தம் கூடங்களுக்கு பார்க்க ஆள் நீங்கள் மகன் இல்லை தெரியும் இல்லை. இப்போ உங்களுக்கு அரசு கொடுப்பனவுல எதுவுமே இல்லையா உங்களுக்கு? இல்லை, காசு தானே. இப்போ அரசாங்கத்தினால அந்த கியூஆர் காசு அப்படிலாம் அந்த காசை நம்பி தான் அரிசி ஆமாம்ன்ற மாதம் எவ்வளோ கொடுக்குறாங்க? அதெல்லாம் 7,000. 7,000 கொடுக்குறாங்க. அதை எடுத்து சாமான் பண்ணிட்டு விருத்தம் வந்து அதுக்கு போடுறேன். இப்போ உங்களோட மகள் வந்து போராட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி போய் கண்டுபிடிச்சீங்க? உங்களை இந்த கொண்டு வராங்க வெடிப்பட்டி தாண்டி சின்னவியா சின்ன மரம் நாங்கள் வெட்டுக்கெல்லாம் வச்சு தேடி போய் இல்லை மரம் சொன்னாங்க. ஒரு புள்ள இருக்காண்டு காட்டி 31 செய்ய போகும் புள்ள இருக்காண்டு கடிதம் காட்டியிருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க சொல்கிறது வந்து உங்களுக்கு சில தெளிவாக விளங்காமல் இருக்கலாம். அதாவது வந்து அவங்களோட மகள் வந்து போராட்டத்திற்கு போனதுக்கு பிறகு வந்துட்டு ஒரு அடிவாட்டில் வந்துட்டு காயப்பட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லி வந்து இவங்களுக்கு செய்தி கிடச்சிருக்கு. அதாவது கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மகள் இறந்துட்டாங்க அப்படி சொல்லி வந்து இவங்க அந்த சம்பிரதாயங்கள் சடங்குகள் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. 8 வரைக்கும் செய்திருக்காங்க. 8 வரைக்கும் செய்து அப்படி திரும்ப வந்து உயிரோடு இருக்காங்க அப்படி சொல்லி அவங்க தேடி போனதுக்கு பிறகு வந்து எந்த பதில்களும் கிடைக்காம 32 வரைக்கும் ஏதோ செய்ய போய் அதுக்கு பிறகு தான் தகவல் கிடச்சி உயிரோடு இருக்காங்கன்றதை வந்து அவங்க மீட்டெடுத்தா வந்து சொல்கிறாங்க. சரி, என்ன சொன்னால் அம்மாவால் வந்துட்டு இப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெளிவாக பேச முடியாது. ஆகையினால் வந்துட்டு நம்ம அக்காட்டே வந்துட்டு அவங்களோட குடும்பம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் வந்து கேட்டறிஞ்சு கொள்ளலாம். சரிங்க, நீங்கள் வந்து இவ்வளோ வயதாகியும் உண்மையில் அந்த ஒரு திருமண வாழ்க்கையில் வந்து இருக்கிறீங்க. இதுக்கான முதல் காரணம் வந்து என்ன? காரணம் வந்து நான் இப்போ இயக்கத்துக்கு போய் என்னென்னு சொன்னால் இந்த அங்கமெல்லாம் விளாந்துட்டேன். என்ன சொன்னால் இப்போ இந்த உடம்பில் நான் முக்கவாசிலேருந்து காவாசம் இருக்குது. அடுத்த எனக்கு வலிப்பு வாரது. ஓ, அது வாரது. அது இப்போ இந்த தலையில இருந்த பீஸ் எல்லாம் இறங்கி உடம்புக்கு வந்துட்டது பிறகு அப்போ அது இல்லை, அந்த வலிப்பு வாரது நின்றுது. அதுக்கு பிறகு இனி முடிகள் கொட்டின தோங்கிட்டு முடி பிரச்சனை, மற்றது கண் இல்லை. அப்போ இப்படியான சமூகத்தில் நான் இருக்கக்குள்ள இப்போ நிறைய இடத்துல இப்படி அங்கே வினம்பட்டாக்கள் கல்யாணம் கட்டிட்டு விட்டு விட்டு போட்டு போய் பிள்ளைகளோடையும் தாய்மார் அலைஞ்சிடுறதை பார்த்தா எனக்கு அப்படி ஒரு இந்த திருமண வாழ்க்கை தேவையில்லை என்ற குறிக்கோள்லாம் நான் இருந்தேன்னா. அப்படி ஒன்று தேவையில்லை. என்ன சொன்னால் நாளைக்கு நான் திருமணம் பண்ணிட்டு அடிக்கிறக்கா எனக்கு கிளி நண்டும் இப்படி ஒப்ரேஷன் வேண்டும் இருக்கக்குள்ள நாளைக்கு அவன் கட்டுறவன் பாப்பா என்ன அவளுக்கு இப்படி வெட்டுறதும் குத்துறதுமா இருக்குதுன்னு சொல்லி நாளைக்கு அவங்களோட தாயாப்பனோ மற்றவங்களோ அந்த பிரச்சனையை கொண்டு வரக்கூடாது எனக்கு. அப்போ அதுலேயே இருக்க மன பாதிப்பு இல்லை, இன்னும் பாதிக்க அடையக்கூடாதுன்னு அதுக்காகத்தான் நான் அது வேணான்னு போட்டு நான் இப்படி இருந்தேன்னா. ஆனால் இப்படி இருந்தது எனக்கு இருந்தும் இப்போ நான் இந்த போட்ட வெள்ளத்துக்குள்ள நான் பாதிக்கப்பட்டது பிறகு வச்சு நம்மளை தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு ஆள் இல்லை நம்மளுக்கு. அப்போ அம்மாவால் இயலாது, தங்கச்சும் குடும்பத்தில் அவங்களுக்கும் பிரச்சனை. அப்போ யார் பார்க்குறது? அப்போ இப்போ வந்து போராட்டத்தினாலே தான், அதாவது இங்கே போராட்டத்தில் இருந்ததுனாலே தான் வந்து திருமண வாழ்க்கையை ஒருத்தீங்க. ஓகே, இப்போ இந்த போராட்டம் முடிஞ்சு வந்ததுல இருந்து வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சர்ஜரி அது இருந்து இப்படி தான்? ஓ, அப்படிதான். எனக்கு இந்த அறிக்கை கைப்பட்டி செஞ்சவங்க இந்த கையை அப்படி சுருட்டி எடுத்துட்டு இந்த முள்ளாந்தண்டு ஒரு அக்கா இதில் செஞ்சவங்க 17 இன்ஜெக்ஷன் போட்டு இந்த கையையும் காலையும் முழுக்க அப்போ அது செஞ்சவங்க செஞ்சு ஒரு 6 மாதம் நல்லா இருந்தது. அந்த 6 மாதத்துக்கு பிற்பாடு அதுக்கு பிறகு இந்த கையை சுருட்டிட்டு கையை சுருட்டையும் பிறகு கை செஞ்சவங்க இப்போ கை செஞ்சு 1.5 வருஷம் 2 வருஷமா போய் கை செஞ்சு. அப்போ அதுக்கு பிற்பாடு திரும்பியும் என்ன செஞ்சுக்கு திரும்பியும் உள்ளாந்தண்டு குத்து எடுத்து
கை ரெண்டு காலையும் கையையும் சுருட்ட தோங்கிட்டு சுருட்ட. அப்போ நான் பார்த்தேன் இப்படி இருந்து என்ன இது ரெண்டு போட்டு அப்போ கிளியில் போனேன் நான். அப்போ அதுக்கு முதல்ல எம்மா அடுக்க தந்தவங்க எம்மா அடுக்க இயலாது. எம்மா அடுக்கிறது பிரச்சனைன்னு சொன்னால் அது இரும்பு எண்ணெயில் இருக்கிறது இரும்பு அது காந்தம். அதால நான் அந்த எம்மா எடுக்கிறதுக்கு அப்போ சூடு பிடிக்க போ டாக்டர் சொன்னார். நீ அவர்கிட்ட சூடு பிடிக்க ஒரு அக்கா வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் எம்மா எடுக்க போனாம்மா லெட்டர் எழுதி வச்சு போட்டு போங்க என்னாலுமே எனக்கு சாவண்டு. அந்த எம்ஆர் எடுத்தா அந்த காந்தம் ஒட்டி இரும்பில் ஒட்டி பிடிச்சிக்கொண்டீங்கன்னா அப்படி சதையெல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருமா வெளியால. அப்போ அதால நான் அதை தவிர்த்து கொண்டு இருந்து அப்போ பார்த்தேன் நம்ம என்ன செய்யறது பார்ப்போம் ரெண்டிருந்து பார்த்தோம். சரி வரல. திரும்ப தான் டாக்டர்கிட்ட உண்மையை சொன்னேன் இப்படித்தான் டாக்டர் பிரச்சனைன்னு சொல்லித்தான் பிரயச்சு எடுத்தாங்க. எடுத்து சொன்னார் டாக்டரு இப்படி பிரச்சனைம்மா கிட்னியில் தாக்குறதுக்கு இருக்குது. ஆனால் 2 ரவுண்ட்ஸு 2 பீஸும் சரியா இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ அதில் 2 எடுத்துட்டாங்க 2 மாறிட்டு அது 2 தான் எடுத்தவங்க. இந்த இதுல இருந்து வெட்டி இந்த வெட்டி விட மட்டும் வெட்டினவங்க. உள்ள இருந்து எடுத்த புல்லட்டை காட்டல அந்த செய்ய கொண்டு போகக்குள்ள எஸ்ட்ரி எடுத்தவங்க திரும்ப எடுக்கக்குள்ளாம் சொன்னார் டாக்டர் 4ல் 2 தானம்மா நடக்குதுண்டு. அப்போ அந்த 2 தான் அவங்க எடுபட்டிருக்கு. ஆனால் முக்கியமான பகுதி தான் அவங்க அந்த நடுக்கட்டத்தை மட்டும் தான் செஞ்சிருக்காங்க. அவங்க ஃபுல்லாக வெட்டியிருந்தா இந்த காலையும் கையையும் இழுத்திருக்கு அப்படின்னு சொன்னவங்க. உயிர் ஒன்று எடுக்காடு உயிர் பிரச்சனை எடுத்தா காலையும் கையையும் இழுக்க மாண்டு. அப்போ அதை நான் இந்த அவ்வளவு தகுதியத்தோட நான் சொன்னேன்னா பரவாயில்ல டாக்டரு நான் காசு கொடுத்து போயிடணும் உயிர் இல்லை எதுவும் தப்புனா தப்பட்டும் செத்தா சாகும் ரெண்டதுலாம் டாக்டர்கிட்ட ஒரே முடிவாண்டு செஞ்சேன். அது கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிட்டு சக்ஸஸ். எல்லாரும் கோல் பண்ணி கேட்டாங்க பரவாயில்லம்மா கடவுள் இது உனக்கு கால் கைக்கோ இருக்கோ பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சது பிரசம் அவ்வளவு காணுமெண்டு. எனக்கு அது ஒரு சந்தோஷம். என்ன சொன்னால் அவ்வளவு கொஞ்சம் பேர் எடுத்தெல்லாம் ஆறல் கூட துவங்கிட்டாங்க. ஆனால் என்னையிலே எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் பீச் வரலான்னு தெரியுமேன்னு. ஆனால் இங்கே வந்தும் எல்லாரும் சொன்ன மோக்கர் வேண்டவங்க எனக்கு மோக்கர் வேண்ட காசு இல்லை. அப்போ மோக்கர் வேண்ட சாப்பிட்றதுக்கு காசு இல்லை. அப்போ என்னென்ன நான் மோக்கர் வேண்டுவேன். நான் இந்த கட்டிலாம் அந்த வெள்ளம் இந்த அளவு தண்ணிலாம் அங்கே அமைச்சிருந்தவங்க தங்கச்சில் வீட்டில் வச்சுருந்தாமல் ஜிஎஸ் மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு தான் புறவு எல்லாரும் சேர்ந்து தூக்கி ஒடிஞ்ச வச்சுருந்தவங்க. இந்த இருக்க கட்டில நான் பிடிச்சிட்டு நடந்தேன். அப்போ அங்கே போக டாக்டர்லாம் கேட்டாங்க என்னடம்மா நீ நடந்தேன் மோக்கர் இல்லை. நான் இல்லை சார் டாக்டர் நான் எனக்கு மோக்கர் கட்டில் தான் கட்டில் பிடிச்சேன் நான் நடந்தேன். ஏன்டா முள்ளாந்தேன் ஒப்பரம் செய்கிற ஆக்கள் இப்போ என்னோட செய்கிற ஆக்களுக்கு என்ன சுகமாகவே இல்லை. இப்போ மோக்கர்லாம் நடக்கிறாங்க. நான் மட்டும் எந்த முயற்சியாலாம் நான் இந்த அளவுக்கு என் வயசு ஒன்றம்மா கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் படுக்கையில் கிடந்திருந்தேன். இன்றைக்கு அவங்களோட நிலைமை என்ன அவங்களால இயலுமா என்ன தூக்கி சாத்துறதுக்கு இயலாது. எந்த திறமையால் நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் நடக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்தது. ரைட். உண்மையில் இவ்வளோத்திற்கும் நீங்கள் போர்லேருந்து அடிவாட்டில் இருந்துட்டு நிறைய அடிப்பட்டதால தான் இன்றைக்கி இந்த ஒரு நிலைமை. ஸோ போராட்டத்துலேருந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு எந்த ஒரு உதவிகளும் கிடைக்கலையா? போராட்டத்துலேருந்து வந்ததுக்கு பிறகு எனக்கு உதவியண்டா கிடைச்ச டிஎஸ்எப்ஸால் ஒரு 100 கோழி தந்தவங்க, ஒரு தகர கூடம் அடிச்சு தந்தவங்க. அது 2017ஆம் ஆண்டு அப்பா இருக்கக்குள்ள. அப்போ அந்த டைமில் மட்டும்தான் கோழி வளர்த்து பிறகு அப்பா செத்ததுக்கு பிறகு எனக்கு இது செய்யலாது அண்ணே நான் என்னோட நான் செய்யலை. பிறகு கோழி கூடம் கொண்டு மரம் கொண்டு மட்டையெல்லாம் கொண்டு விழுந்து அது முடிஞ்சிட்டு அவங்க மட்டும்தான் அந்த உதவி செஞ்சவங்க. மற்றது வேறால எனக்கு நான் உதவி எடுக்கல. இந்த வீட்டு திட்ட உதவி அவங்க தான் வந்து 6 லட்சம் அவங்க தந்தவங்க. 6 லட்சம் தந்து அதோட காசு போட்டு நான் 10 லட்சம் முடிஞ்சிக்கு. நான் வட்டிக்கு தம்மேண்டினேன். நான் இப்போ 6 லட்சம் கொடுக்கணும் வட்டி காசு. அவங்க கோல் பண்ணி பேசுவாங்க. வட்டிக்கு வேண்டித்தான் நான் இல்லாட்டி அந்த அளவுக்கு ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு எப்படி வர்றது எனக்கு முடிக்கல சார். எந்த நம்பிக்கையில் அந்த ஒரு வட்டியை வேணுங்க? நான் வேண்டேன் நான் என்னாலே வேண்டாம் வெளிநாடுண்டாலும் போகும்ட்டு. எப்படி நம்பிக்கை இருந்தது உங்களுக்கு இந்த ஒரு சிச்சுவேஷனில்? அதாவது வெடிகுண்டுகள் உள்ள இருக்குது, பீஸ் இருக்குது. அந்த டைமில்
இதையும் கட்டி முடிக்கணும். அந்த டைமில் கொஞ்சம் வருத்தம் இல்லாமல் இருந்தேன்னா, நல்ல தைரியமாக இருந்தேன் அந்த டைமில். அப்போ இந்த வீடு கட்டுற டைமில் எனக்கு ஒரு உதவியும் இல்லை, ஆம்பளை உதவி இல்லை. நான் தான் கல் மண் எல்லாம் இழுத்து இழுத்து கொடுத்தது. அதில் இருந்து தான் எனக்கு வருத்தம் உரைத்தது. இந்த ரவுண்ட்ஸ் பீஸ் எல்லாம் கொண்டு என்ன கொண்டு தாக்குனது கூட அதுதான். அப்படியான தைரியத்தில் நான் இருந்தேன்னா. சொல்லுவாங்க உண்மையில் இந்த போராட்டத்தில் வந்த பெண்கள் அவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் வீர நிறைஞ்சவங்க, நல்லா தொழில் செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி, தன் முயற்சி உடையவங்கன்னு சொல்லி. ஓகே, அப்போ வந்து நீங்கள் இந்த கோழி வளர்ப்பை தாண்டி வேறு தொழில்கள் செய்கிறதுக்கு வந்து முயற்சிகள் எதுவும் எடுக்கலையா? எடுக்கல. இப்போ வேறு யாராச்சும் வந்து உங்களுக்கு யூடியூப் சேனலோ சரி, வேறு நிறுவனங்களோ சரி வந்து வேறு எந்த ஒரு ஹெல்ப் பண்ணல? யூடியூப் இல்லை, யாரும் பண்ணல. நீங்கள் எங்கேயாச்சும் கேட்டு பார்த்தீங்களா? இல்லை, நான் ஒரு எடுப்பாங்க. ஓகே, அப்போ படிப்படியாக வந்து இவ்வளோ கஷ்டங்களை வந்து அனுபவிச்சு வந்திருக்கீங்க, ரைட். அண்ட் வந்து இப்போ சொல்லுங்கள், எப்படி வந்து இந்த போராட்ட வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வந்துட்டு போனீங்க, எப்போ வந்து மீண்டு வந்தீங்க, அதுக்குள்ளே நீங்கள் கண்டுகொண்ட துயரங்கள் கஷ்டங்கள் அதெல்லாம் வந்துட்டு நார்மலாக சொல்கிறீங்களா? ஓ, நான் அதுக்குள்ளே அது போகிறதுக்கு முதல்ல அப்போ நான் சின்ன ஆள் தானே, அப்போ சும்மா விளையாடி தெரிஞ்சது. அப்போ அந்த அவடத்துல கடை ஒன்று இருந்தது. அப்போ அந்த டைமில் அவடத்துல அப்போ அம்மா அவங்கெல்லாம் வயலுக்கு இருந்தவங்க, அங்கே சேனை போட்டு பயிர் கொடுத்துருந்தவங்க. அப்போ அந்த டைமில் நானும் தங்கச்சின்னு தான் இங்கே இருந்தேன். அப்போ சின்ன ஒரு புதுச வீடு தான் இருந்தது இல்லை. அப்போ அந்த டைமில் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்குள்ளே வந்துட்டு கூப்பிட்டாங்க, கொண்டு போய் கொஞ்ச காலம் இங்கே தரவையில் வச்சுருந்தவங்க. ஓ, தரவையில் வச்சு அதில் ஒரு 3 மாதம் ட்ரைனிங்கு முடிச்சுட்டு ஒரு ஜப்னாவை கொண்டு போனவங்க. அங்கே கொண்டு போய் சும்மா சண்டைக்கலங்கள். யாழ்ப்பாணத்தில் எங்கே இருந்த நீங்கள்? யாழ்ப்பாணத்தில் நாங்கள் போன ஸ்டார்டில் வந்து ஒரு ஒரு மணலாரோ என்னோட ஒரு இடத்துல அமைச்சிருந்தாங்க. அப்போ சின்ன ஆக்கள் தண்ணி. அப்போ நாங்கள் அந்த இடங்களே இப்போ சரியுமே இல்லை இடமும். அப்போ கொண்டு வந்து அந்த முதல் பேஸில் வச்சுக்கலங்கள் எல்லாம் லைன்லாம் கொண்டு போட்டிருந்தவங்க. பெரிய மடவு சின்ன மடவு அப்படின்னு சொல்லி கிளிநொச்சி மாங்குளம் ஒளி மடவு அப்படியான எல்லா இடமும். அப்போ சொல்ல போனால் இப்போ நிறைய டைம் பிடிக்கும். நிறைய இடம் எல்லா இடத்தையும் கொண்டு வச்சிருந்து எல்லா இடம் சண்டை களத்திலையும் போய் எல்லா சண்டையிலையும் ஒரு சண்டையிலையும் தலையில் ஒரு தரம் தலையிலையும் காலையும் காயப்பட்டேன். நான் திரும்ப அடுத்த சண்டையிலையும் தலையிலையும் காலையும் காயப்பட்டேன். நீங்கள் முதலாக கண்ட களம் சொன்னால் அதுங்க பெரிய சின்ன பெரிய மடவு. அங்கே ஏதாச்சும் சம்பவம் நடந்ததா உங்களுக்கு? அங்கே எனக்கு ஒன்றுமே நடக்கல. அந்த முதல் போன இதில் ஒன்றுமே நடக்கல. அப்புறம் 2ஆம் தரம் போனதெல்லாம் தலையிலையும் காலையும் காயப்பட்டு எனக்கு தலை போன உடனே காலெலாம் காயப்பட்டேன். காலில் பட்ட உடனே எனக்கு ஒரு கட்டுரை மிச்சு குத்துன மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் கொண்டு அப்படியே விழுந்துட்டேன். திரும்ப அடுத்த அடிதான் கொண்டு எனக்கு தலையில் பட்டது. தலையில் பட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது. இனி அவங்க அந்த கிளியர் பண்ண அந்த ரத்தமெல்லாம் போய் ஒரு கொஞ்ச நேரத்தால் எனக்கு கொஞ்சம் ஒரு உணர்வு கொண்டு வந்தீங்க. உணர்வு வந்து பார்த்தேன், எனக்கு எங்கடாக்கள் தான் பாராங்கன்னு போட்டு நான் அதை பார்த்தாங்க சிக்னல் வேறது. அப்போ திரும்ப வந்து பார்த்தேன்னு இவங்க தான் பாராங்க. அப்படியே ஒரு மயங்கினமா அப்படி செத்த மாதிரி அப்படியே கண்ணை மூடிச்சிட்டு நல்லா ஜாம் பிடிச்சி படுத்தினா. அப்போ அவங்க கிளியர் பண்ணி வந்தாங்க. வந்து காலாலையெல்லாம் அடித்து சூக்காலால் அடித்து எனக்கு ஏறி நின்றுச்சு. 2 செஞ்சு விட்டு அப்போ அவங்க அடிச்சு பார்த்தாங்க. நான் செத்துட்டேன்னு விட்டு போயிட்டாங்க. எனக்கு பக்கத்தில் இன்னொரு பிள்ளை கிடந்தது. அந்த பிள்ளை உணர்வு இல்லை. பிறவா அந்த பிள்ளைக்கும் இந்த அடிச்சு போட்டு போயிட்டாங்க. பிறவா அதுக்கு பிறகு தான் கிளியர் பண்ணி வந்து எங்களை காப்பாற்றி கொண்டு போனவங்க. அப்போ இப்படி சம்பவம் நடந்ததா? அட்டியோண்டா சரி என்னோட சூக்காலால் அப்படியே அடித்து உருட்டி விட்டு அப்படியே நான் அந்த இது விடலை. ஏன்னு சொன்னால் நான் சகித இழக்கல. ஏன்னு சொன்னால் நாங்கள் டக்கண்டு கையை விட்டு கொஞ்சம் எங்களுக்கு உணர்வு வந்தீங்கன்னு சொன்னால் எங்களை கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போய் என்னென்ன சித்திரவதை செய்கிறாங்களோன்னு. இல்லாட்டி அந்த அளவுக்கு நான் உயிரோட வந்திருக்க மாட்டேன். இல்லாட்டி அதிலேயே நான் இந்நேரம் போயிருப்பேன் போக வேண்டிய இடத்துக்கு. அப்போ அடித்து என்ன ஏறு நின்று ஜம்ப் பண்ணான். நின்று தேடி ஜம்ப் பண்ண அந்த டைமில் என்ன அந்த இது கொடுக்கலண்டா ரத்தம் போனது என்னை காலு கையெல்லாம் திமித்து அப்படி செஞ்சுட்டு. அப்போ அப்படி என் நிலைமையில அப்படி இருந்து என்ன கொண்டு காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து ஒரு 2 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னா இருந்து என்னை அதெல்லாம் சுப்படுத்தி அந்த கொஞ்சம் நாள் தானே பார கொஞ்சம் காயம் மாறி முடிய திரும்ப லைனுக்கு போயிடுவேன்.
திரும்ப லைனுக்கு போய் திரும்பியும் ஒளிமடுவில் தலையிலையும் காலிலையும் தான் காயப்பட்டேன். திரும்ப லைன் சண்டை அது. அப்போ அதுலேயும் தலையிலையும் காயப்பட்டு அப்போ அதையும் சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு 2 வருஷம் காயப்படலை. அப்போ போய் லைன் தான் ஃபுல்லாக கிடந்தாங்க. கிடந்து திரும்ப கிளிநொச்சியில் வச்சு தான் வயிற்றில் காயப்பட்டேன்னா. கிளிநொச்சி 19 அந்த ஸ்கூல் இருக்கு தானே அந்த சைட்டு. அப்போ அதில் காயப்பட்டு தான் எனக்கு பிடிச்சாமன்னா ஒரு 6:30 வரைக்கும் சினைப்பு. நாங்கள் லைன் போட்டு கிடந்தவங்க சண்டைக்கு அந்த டைமில் சினைப்பு பண்ணித்தான் எனக்கு இந்த குடலெல்லாம் பூருண்டோ அப்படியே அந்த வெடி பட்டு உடனே பார்த்தோம் இந்த குடல் தூங்கிக்கு. அப்படியே தூங்கிக்கு அப்படியே சலான ரத்தம் அப்படியே சலையில ஊற்றி விழுது. எனக்கு அந்த சக்தி வரல. அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் உணர்வு விட்டு போவேன். அப்புறம் டக்குன்னு என்ன கொண்டு போவேன். அதுக்கு பிறகு என்ன அந்த மெயினு கொண்டு போனால் மட்டும் தெரியும். அதுக்கு பிறகு எனக்கு என்ன நடந்ததுன்னு ஒன்றும் தெரியாது. 3ஆம் நாள் 10 மணிக்கு தான் எனக்கு உணர்வு வந்து கேட்டேன், என்ன எங்கே கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க அவங்க சொன்னாங்க எனக்கு காய்ச்சலாம் கொண்டு வந்திருக்காண்டே. அப்போ எனக்கு இதெல்லாம் உணர்ச்சி இல்லை, ஒன்றும் உணர்ச்சியில ஃபுல்லாக போட்டு ஒட்டிருக்காங்க, ரத்தமும் போட்டிருக்கு, அப்போ சேலவும் போட்டிருக்கு. அப்போ எனக்கு தொண்டை காயெல்லாம் தண்ணி கேட்டேன். நான் தண்ணி கேட்க அவங்க சொன்னாங்க அதுக்கு தானம்மா தண்ணி போட்டிருக்குது பிள்ளைக்கு. அப்போ அதுக்கு பிற்பாடு எனக்கு அப்போ அவங்க சண்டை நடந்து கொண்டு இருக்குது கிளிநொச்சியில். அப்போ அவங்க தண்ணி தரலை. நான் என்ன செஞ்சேன், இவங்களை அப்படி நின்று அக்காவை காட்டி போட்டு நான் மெதுவாக காட்டில் இந்த அளவு பணிவுதான் காட்டில் அதால் இறங்கி மெதுவாக எல்லாத்தையும் காட்டி எறிஞ்சு விட்டு அப்படி இறக்கி தண்ணி குடிச்சேன்னா. தண்ணி குடிக்க எனக்கு திரும்ப இதில் எனக்கு உணர்வு விட்டு தையெல்லாம் அப்படி அறந்துட்டு தண்ணி குடிக்க அப்படி எல்லாம் மறந்து அப்படி செஞ்சு அப்போ நீ அவங்க திரும்ப வந்து என்ன தியேட்டருக்கு எடுத்து என்ன தண்ணி அவ்வளவு எடுத்து போட்டு பிறகு பக்கத்தில் நின்ற பிள்ளைய கூப்பிட்டு நீ அந்த பிள்ளைக்கு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க ஏன் விட்டு போட்டு போனேன்ட்டு. அது பிறகு சும்மாக்கி ஆனால் சும்மா இல்லை நான் இப்படி கூணிட்டு தான் நடப்பேன். ஏன்டா தச்சு போட்டாங்க கூட்டி தச்சுட்டாங்க நிமிந்து நடக்கல. அது நானாக நிமிந்து என்ற செயல்பாடாக கொண்டு வந்தேன். நான் நிமிந்தேன். நான் எப்படியோ எனக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் சொல்லிக்கின்ற காயம் மாறுறதுக்கு அதெல்லாம் அம்மாங்களுக்கு அங்கேருந்து கடினமாக அனுப்பினேன். 3 நாளைக்கும் பார்த்து போட்டு அவங்க நான் செத்துட்டேன்னு சொல்லி லெட்டர் அனுப்பி அவங்க இங்கே லெட்டர் மூலம் நீ வரவங்களை நான் கட்டி நீ எல்லா இடமும் போய் கேட்டு விசாரித்தவங்க சொல்லியிருக்காங்க செத்துட்டேன்னு சொல்லி பிறகு அவங்க வீட்டுக்கெல்லாம் வச்சு எல்லாம் செஞ்சீங்க. அப்புறம் எங்களோட 2 சித்தின்னு சொல்லி உண்டை விட்டு அவள் தான் ஃபுல்லாக உயிரோட இருக்கிறேன் சாகலை மென்று சொல்லி கடிதம் போட்டுத்தான் அவங்க 41 செய்யலை 8 மட்டும் போயிட்டாங்க. 41 செய்யலை. அதுக்கு பிறகுதான் எனக்கு இந்த பின்னணிக்கு என்ன அப்பையும் விடலை. அப்போ நான் நிலை சுகப்படுத்தி ஒரு 6 மாதத்தால் திரும்ப லைனுக்கு போனேன்னா மாங்குளத்துக்கு போய்த்தான் அதில் நடந்த சம்பவங்களாலாம் இந்த 2 கண்ணு மடுக்கண்டிருந்தவங்க 2 கண்ணு மடுக்கண்டிருந்து பிறகு ஒரு கண் தான் எடுத்தேன். அதாவது இவ்வளோ காயப்பட்டதுக்கு பிறகு வந்து நீங்கள் திரும்ப அடிபட்டு போனேன்னா போய் அப்போ அதில் தான் இந்த கண்ணை இழக்க வேண்டியது வந்து அதே போக்கில் முள்ளடிச்சது. அந்த செல்பீஸ் கொண்டு மண் அடிக்க டக்குண்டு கொண்டு மறைச்சிட்டு அப்போ முன்னுக்கு போன புள்ளோட இதில் கொண்டு முள்கோழி விட்டு முள்கோழி அந்த முள் கொண்டு இந்த கண்ணில் கொண்டு அடிச்சு விட்டுத்து. கண்ணில் கொண்டு அடிக்க அப்போ டக்குண்டு எனக்கு சலசலண்டு அப்படியே ஊற்றி விட்டுருக்கு தண்ணி ஊற்றி உன்னையும். அப்போ நான் கண்மொழி வடலை. அப்போ டக்குண்ட கண்ணை பொத்திட்டு வந்து அப்போ முடிச்சேன்னா எனக்கு கண்ணில் முள் அடிச்சிட்டு இஞ்சாலையும் மண் அடிச்சிட்டேன்னு சொல்லியும். அப்போ அவங்க கொஞ்சம் சும்மாண்டு போட்டு காது குத்து மருந்தை கொண்டு விட்டுத்தாங்க கண்ணுக்கு. காதுக்கு குத்துற மருந்தை கொண்டு கண்ணுக்கு விட்டுத்தாங்க. மருந்தை மருந்து அந்த இதுல மருந்து தெரியாம மருந்தை மாறி விட்டுத்தாங்க. மருந்தை மாறி விட 2 கண்ணு மழிட்டு இந்த கண்ணு மழிட்டு. அப்ப இந்த கண்ணை இதுதான் உரம் மருந்து கடி மாதிரி. அப்ப அவங்க இதை உரிச்சு 3 மாசம் ஆயிட்டு உரிச்சு அப்புறம் செஞ்சாங்க. சரி வரல, சரியான குட்டு வலியும். அப்ப சொன்னாங்க 2 கண்ணும் எடுக்கணுமெண்டு. அப்ப நான் சொன்னேன் எனக்கு 2 கண்ணும் நீங்க எடுக்க தேவையில்லை,
அதோட எனக்கு மயக்க ஊசை இந்த நஞ்சு ஊசை போட்டு என்ன சாவச்சிருங்க. 2 கண்ணு இல்லாம நான் உயிரோட வாழ தேவையில்லை, எனக்கு தேவையில்லை என்று சொல்லி கட்டி பிறகு ஒரு கண்ணு எடுத்து போட்டு ஒரு கண்ணை சுவப்படுத்தி எடுத்து என்ன அதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு தான் அவங்களுக்கு தளபதிமாருக்கெல்லாம் தெரியும் இப்படி ஒரு சம்பவம்லாம் நடந்திருக்குதுண்டு. அப்போ நடந்தது பிற்பாடு பிறகு ஒரு 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்து 4-5 மாதம் ஆயிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்து அதுக்கு பிறகு தான் என்ன படிக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டாங்க தேநாட்டில். பண்ணி அதுலேருந்து 1 வருஷம் படித்தேன். படித்து பிற்பாடு தான் பிறகு அங்கேருந்து 2002ஆம் ஆண்டு இங்கே கொண்டு வந்தவங்க 5ஆம் மாதம் மட்டக்களப்பு கொண்டு வந்தவங்க. மட்டக்களப்பு கொண்டு வந்து பிறகு ஒரு 6ஆம் மாதம் அப்படி வீட்டை ஒரு மாதம் லீவ் ஒரு 10 நாள் லீவ் தந்தாங்க. தந்துட்டு தான் அதுக்கப்புறம் 10 நாள் லீவில் நின்று தான் போய் நான் அரசியல் செஞ்சேன்னா அம்பாறையில் அங்கே அரசியல் செஞ்சுட்டு பிறகு அங்கேருந்து என்ன இப்படி ஒரு இதாக மாற்றி பிறகு கொடிச்சொல்லையில் வச்சுருந்தேன். 2004ஆம் ஆண்டு பிறகு இந்த பிரச்சனை குழம்ப அதோட வீட்டை வந்தேன்னா வந்துட்டீங்க. ஸோ அவ்வளோத்துக்குள்ளேயுமே வந்துட்டு உண்மையில் சொல்லணும்னா துயரம் அனுபவித்து வாழ்ந்துருக்கீங்க வாழ்க்கை. நீங்கள் சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு இடத்துல வந்து கை காலில் அடிபட்டு தலையில் அடிபட்டு இன்னொரு இடத்துல குடலையும் பறி கொடுத்து அப்போ இப்போ அந்த இன்னொரு கண் வந்து எப்படி இருக்குது? ஒரு கண் எடுத்துன்னு இந்த கண்ணு தூரத்து பார்வை தெரியாது. இந்த கண் மாவுள் கண் தானே வச்சிருக்கேன். அப்போ அது உண்மையான கண் இல்லையா? இல்லை மாவுள் கண்ணு. அது மாவுள் கண்ணா? இது மாவுள் கண்ணு. ரைட் ரைட். இதுதான் உண்மையான கண்ணு. ஆனால் இது தூரத்து பார்வை தெரிய மாட்டேது. 6 மாதத்துக்கு ஒருக்கா கிளாஸ் மாற்றுறேன். இப்போ இந்த கிளாஸ் போட்டு இப்போ 1 வருஷமாகிட்ட வந்துட்டு நானும் கிளாஸ் வேண்டல. இப்போ அந்த கிளாஸ் போட்டும் தெரியாது எனக்கு, தூரத்துக்கெல்லாம் தெரியாது. இப்போ கிட்டடி பார்வை மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இன்னொரு கொடுக்குற வாழ்க்கைடாப்பா அது. நீங்கள் சொல்லும்போது எனக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக கலங்குது. நான் அது இப்போ கேட்கும்போதும் நம்ம திரைப்பட வடிவுகளில் பார்க்கும்போதும் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் நேரடியாக அந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். உண்மையில் நல்லா அடிபட்டுட்டாங்க. அதாவது அவங்கள்ட்ட போராட்டக்காரர்கள் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க அந்த இடத்துல வந்துட்டு விழுந்து கிடக்குறாங்க. அதே டைம் எதிரிகள் வந்துட்டு அவங்களுக்கு மேலே ஏறி மிதிச்சிட்டு போகணுன்னு சொல்லும்போது நம்ம கனவுல கூட காண்ட நம்மளுக்கு பயங்கரமாக பயமாக இருக்கும். ஆனால் நிஜத்தில் அந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சிருக்காங்கன்னு சொன்னால் உயிரை கூட தங்களுக்குள்ள அடக்கி வச்சு தங்களை வந்து காப்பாற்றிருக்காங்கன்னு சொன்னால் இன்னொரு வாழ்க்கைன்றதை வச்சு பாருங்கள். ஸோ உண்மையில் இப்படியான ஒரு வாழ்க்கை வந்து எல்லாராலையுமே வாழ்ந்துட முடியாது. அதே மாதிரி தான் அந்த ஒரு போராட்ட காலத்தில் அந்த டைமில் வந்து இந்தளவுக்கு பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கான உதவிகள் இன்றைக்கி வரைக்கும் சரியான முறையில் வந்து கிடைக்காம இருக்குது. ஸோ அந்த ஒரு வகையில் இவங்களும் ஒருத்தங்கள் அப்போ போராட்டத்திலிருந்து மீண்டு வந்தவங்க மீள்குடியேற்றப்பட்டவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பிறகு வந்து நிறைய உதவிகள் கிடைச்சிது. அப்படி எதுவுமே அவங்களுக்கு வந்து சேரல? அந்த சேரல. அப்போ உங்கள்ட்ட இருந்த யாராச்சும் நிறைய வீரச்சாவலம் அனுப்பிச்சிருக்காங்க? ஓ, எங்களோட எந்த பஸ்ஸில் நாங்கள் 950 பேர் ட்ரைனிங் முடித்தோம். நாங்கள் அதில் இப்போ நம்மளோட ஒரு 50 பேர் அப்படி தான் இருப்போம் போல். 50 பேரும் இருக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் எல்லாரும் கால் இழந்தாக்களும் கண் இழந்தாக்களும் கை இழந்தாக்களும் 2 கையும் இல்லாமையும் 1 கையும் இல்லாமையும் 2 கண்ணு இல்லாமையும் 1 கண் இல்லாமையும் 2 காலும் இருந்து 2 காலும் இல்லாமல் 1 கை இல்லாமல் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி ஒரு கஷ்ட நிலைமையில் இருக்கிறாங்க. ரைட். அப்போ உங்களுக்கு வந்துட்டு அப்போ நீங்கள் இருந்த படையணி அன்பரசு படையணி இங்கேருந்து நீங்கள் அவங்க கொண்டு போனோன்னே அந்த படையணிலாம் சேர்த்து? ஓ, அந்த படையணி இங்கேருந்து போக்கலைன்னா அங்கே அந்த படையணியில் இருந்து போனேன். நாங்கள் அங்கே போயும் அந்த படையணிலாம் இருந்து நாங்கள் வேறு படையணியில் இருக்கேன் அதெல்லாம் இருந்தேன். ரைட். அப்போ அந்த போராட்ட வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்களை வந்து அனுபவிச்சுட்டு வந்து அந்த காயங்களோட வந்துட்டு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வந்து எப்படி வாழ தொடங்குனீங்க? ஒரு தகுதியை கொண்டு ஏன்னு சொன்னால் நம்ம போயிட்டோம். வாழ்க்கைய எல்லாம் இப்போ நினைச்சு பார்க்கல. விளையாட்டு புள்ள மாதிரி தானே அது போனேன். நான் போயிட்டு அப்போ வந்தோன்னு இங்கே அப்போ அட்டம் பக்கத்தில் இருக்கிறார்கள் எல்லாரும் இதுண்டு நான் சொல்ல முடியாது. எனக்கு குருடி என்று பேசுவாங்க, வயிறு உருண்டவளண்டு பேசுவாங்க, இயக்கத்துக்கு பாஞ்சு போனவளண்டு பேசுவாங்க. ஆனால் அந்த சின்ன வயசுல எனக்கு வேறு சிந்தனையோ ஒன்றுமே இல்லை. நான் அதை பாஞ்சிருந்ததே இல்லை. இப்பயும் அப்படித்தான் இருக்கேன், அப்பயும் அப்படித்தான் இருந்தேன். ஆனால் அப்படியான சூழ்நிலை இருந்தும் என்ன செய்யறேன், நான் போராட்டத்துக்கு போயிட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன்.
வர வேண்டியதெல்லாம் வந்தாலும் நான் தாங்கி கொள்ள வேண்டும், ஒரு சக்தி வேணும்னு சொல்லி எல்லாத்திலும் விட்டு கொடுத்து தான் நான் போவேன். இடம்பெயர்ந்து போன டைம்ல சரியா கஷ்டப்பட்டேன். நான் 2007ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து போய் சிஐடியால நல்லா கஷ்டப்பட்டிருக்கேன். அங்க இடம்பெயர்ந்து போனப்ப சிஐடி வந்து என்ன கிராங்குளத்து அந்த நூலகத்துல நாங்க இருந்தனாங்க, அதை ஒன்று சொல்ல மறந்து வைத்தேன். நான் அதுல இருந்து சரியான கஷ்டப்பட்டேன். நாங்கள் வந்து நித்திர வராது, இருக்க இயலாது, வந்து நின்று வளைச்சு சீயடி என்ன அவ்வளவு சொல்லப்படுத்த தோங்கிட்டு. நீங்க இவ்வளவு காயப்பட்டு இவ்வளவு ஒரு நிலைமையில இருக்கீங்களே உங்களை விசாரிச்சீங்களா? ஓ சீயடி வந்துட்டு அதுக்குள்ளேயும் என்ன சொல்லுங்க, என்ன பார்த்து ஒரு 50 கடிதத்துக்கிட்ட குத்துவாரம் கொடுத்துட்டாங்க. இங்கே இந்த ஊராக்கெல்லாம் கொடுத்தவங்க. நானே போனேன்னா சப்போர்ட் சொல்லி எனக்கு கடிதம் எல்லாம் கொடுத்து, அப்ப அங்கேயும் சரியான சொல்லப்படுத்தி, நீ அதால கொஞ்சம் இந்த நீ முகாமில் புரிவட்டு, நீ முகாமில் இனி அங்கே ஆமி பெரிய ஆள்ற அந்த கடிதத்தோட நான் இங்கே வந்து சேர்ந்தேன். இங்கே வந்து இருந்தும் எனக்கு இங்கே வந்தும் என்ன நிம்மதியா இருக்க விட இல்லை. என்ன ரோட்டால நான் வெளிக்கிறம்ப வழி இல்லை, ஒரு மருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக வழி இல்லை. கொடிச்சொல்ல அந்த பட்டிப்பல சந்தில நான் மறைச்சு வச்சு சொல்லி அவ்வளவு சித்திரவதை, அவ்வளவு என்ன கேவலமாக உன்னை சுட்டு ஆம்பளைண்டா என்ன சுட்டு இழுத்தறி வேண்டி அதுடி இதுடின்னு சொல்லி நிறைய என்ன சுற்றியான கஷ்டப்படுத்தி என்ன கொண்டு களுவாஞ்சூட்டில 2 வருஷம் நான் இருந்தேன். இந்த ஊரை விட்டு போய் களுவாஞ்சூர்ல இருந்தேன். களுவாஞ்சூர்ல 2 வருஷம் இருந்து பார்த்தேன். இனி அங்க என்னன்னு சொல்லி சொந்த வீடு இல்லை, வாடகைக்கு வீடு எடுத்து ஒரு 2 வருஷம் வந்து வாடகை காசு கொடுத்து இயலாது. திரும்பியும் என்ன இந்த ஊருக்கு வந்து அப்ப நான் கடவுள்கிட்ட கேட்டேன், கடவுளே என்ன நான் எவ்வளவுல கஷ்டப்பட்டு வந்துட்டேன், இதாலேண்டான என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேயா கடவுளேன்னு சொல்லி வைரம் கோயில போய் வந்து கத்தினான் கேட்டேன். அதுக்கு பிறகு அவன் அங்க இருந்து போயிட்டான். கூப்பிட சொல்ல போனதுக்கு பிறகு கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். நிம்மதியா இருக்கக்குள்ள நித்திர வராது, பயம். இரவையில வந்துட்டு நம்மளுக்கு என்ன சுடுவாங்களோ ஏதோ என்று சொல்லி சரியான பயந்து கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த டைம்ல இருந்து வந்து நீ அப்பாவுக்கும் கொஞ்சம் நல்ல ஏக்கம் பிடிச்சிட்டு என்னால வந்து அப்பாவுக்கும் ஒரு காலும் கையும் மேலாம் போயிட்டு, அப்பாவும் வீட்டு மேசமாரோட சேர்ந்துட்டு கூலி வேலைக்கு போவாரு. அப்ப அந்த டைம்ல எங்கட அப்பாவுக்கு கொண்டு வீட்டால கொண்டு விழுந்து அவனோட காலையில அதுல நல்லா கஷ்டப்பட்டு நல்லா அதுலேயும் கொஞ்சமா இருந்து அப்பா அந்த கூலி வேலைக்கு தம்புவார், வெள்ளாமை செய்கிற பரம்பு வேலைக்கு அதுக்கு போய்த்தான் எங்கள் அதுக்கு பிறகு வந்து என்ற செலவுகள் எல்லாம் பார்த்து கொண்டு அப்பா என்ன வச்சிருந்தவர். ஸோ என்ன சொல்கிறது, மேலே இப்போ வந்து இந்த போராட்ட வரலாறுகள் தெரியாமல் சாதாரணமான வாழ்க்கையை நிறைய ஃப்ரீடம் தரப்பட்டு நிறைய சுதந்திரங்கள் தரப்பட்டு இங்கே ஓரளவுக்கான வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் அப்போத்தைய காலகட்டத்தில், அதாவது இந்த போராட்டம் நடந்து கொண்டு இருந்த காலகட்டத்தில், அந்த சூழ்நிலையில் வந்துட்டு போராட்டத்தில் விட்டு வழியில் வந்தவங்க வந்துட்டு சாதாரணமான மக்களோட வந்துட்டு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமானது ஒரு வாழ்க்கை. என்ன சொன்னால் போராட்டத்திற்கு போகாதவங்க கூட வந்துட்டு அச்சுறுத்தப்பட்டாங்க, நிறைய விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அப்போ அப்படி இருக்கையில் வந்துட்டு ஒரு போராட்டத்திலேருந்து விலகி வந்து சாதாரண வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் கூட முடியாத ஒரு காரியம் தான் அது. இவ்வளவுக்கு அடிபட்டு நொந்து நூலாக்கி காயங்கள் பட்டு வந்துட்டு சாதாரண ஒரு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கும்போது கூட வந்துட்டு நிறைய விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அவங்க நோடிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னால் பாருங்கள், அந்தளவு அந்த டைம் அந்த நேரம் வந்து சுதந்திரங்கள் வந்துட்டு எப்படி கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இப்போ கூட வந்துட்டு ஒரு மன தைரியத்தை வச்சுக்கொண்டு அவங்க இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்த்து கொண்டிருக்காங்க தங்களோட தாயோட. உண்மையை சொல்லப்போனால் அரசாங்கத்தினால அவங்களுக்கு கிடைக்கப்படுற உதவி அப்படின்னு சொன்னால் வந்து ஒன்று வந்துட்டு இந்த QR உங்களோட அம்மாவுக்கு கிடைக்கிற அவங்களுக்கு கிடைக்காது 2. அடுத்து வந்து நிறுவனத்தில் கிடைச்சி இந்த ஒரு வீட்டு திட்டம். இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்துட்டு மின்சார வசதிகள் இல்லை. அதாவது வீடு கட்டினாப்பில் வந்துட்டு பயரிங் செய்யப்பட்ட மாதிரி இருக்குது, ஆனால் அது கம்ப்ளீட் பண்ணி முடியலை. அவங்க வந்துட்டு கரண்ட் வந்து எடுத்துக்கொள்ளலை. பக்கத்தில் அவங்கள்ட்ட தங்கச்சி வீட்டிலேருந்து நார்மலாக வந்துட்டு ஒரு லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் பவர்லாம் கிடையாது. ஸோ நார்மலான ஒரு பவர் தான் வந்துட்டு, அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம சார்ஜர் லைட்டை விட கம்மியான ஒரு பவர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஓகே, அப்போ தினம் வந்து உங்களுக்கு சாப்பாட்டு பிரச்சனை ஓகேவா இருக்குது அவங்களுக்கு? அது சாப்பாடு பிரச்சனை இப்படி தான் இருந்து போட்டு சில நேரம் சாப்பாடு இல்லாமல் இருப்பேன், ஒரு வருடம் கேட்க மாட்டேன். சில நேரம் என்னத்தையும் தண்ணியை குடிச்சிட்டேன் இருப்பேன். ஆனால் நான் ஆப்ரேஷன் செஞ்சு வந்த டைம்லலாம் அப்படித்தான் இருந்தேன். ஏன்டா திடீர் முடிவாக ஒன்றுமில்லாம் போயிட்டுது. இருந்தெல்லாம் எனக்கு மருந்து சாமான்கள் இந்த பெல்ட் பண்ணுறது கூட கடமை எடுத்தான் நான் வேண்டேன். 6200 ரூபா பெல்ட்டு போட்டு தான் சொன்னாங்க. பெல்ட்டு போடாமல் எலும்பியலாதண்டு அப்புறம் பெல்ட்டு போட்டிருந்தேன்.
இப்போ இத்தனையும் அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்போ அந்த கடன் எதுக்காகப்பட்ட நீங்கள் இப்போ வட்டிக்கு இருக்கிறது இந்த வீடு வீட்டுக்கு இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது அதுக்கு 6,00,000 இருக்குது வட்டியோட. இப்போ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்போ இந்த ஒரு பெலிட்டு கூட பண்ணுறதுக்கு நீங்கள் கடன் பட்டிங்கன்னு சொன்னால் எப்படி ஒரு நம்பிக்கையில் வந்தீங்க? எப்படியாண்டா நான் ஒரு நம்பிக்கை பரமசிவன்னாட்ட சொன்னேன். நான் இப்படித்தான் அண்ணா எனக்கு பெல்ட் இல்லாமன்றது கடமை எடுத்தேன். நான் பெல்ட் வேண்டிக்கேன், அவங்களும் பெல்ட் வேண்டாம், பெல்ட் வேணா தான் எழும்பி நடக்க விடுமான்னு சொல்லிட்டாங்க. இல்லாடி எழும்பி இல்லாத அப்படியே படுக்கையெல்லாம் கிடக்கணுமெண்டே அப்பன்ட்டு சொல்லிட்டு அனுப்புகிறேன்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலுமாண்டா உங்களோட இதாலண்டான்னு எனக்கு செய்யுங்க அண்ணான்ட்டு சொல்லி பரமசிவன் சேர்ட்டேன்னு சொன்னேன். சரிங்கம்மா, உண்மையில் உங்களுடைய நிலைமையை கேட்டு உங்களுக்கான உதவிகள் வந்து செய்யாமல் இருக்க முடியாது. இது எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை வந்து பண்ணித்தரேன். உங்களுக்கு இப்போ வந்து ரொம்பவே முக்கியமான உதவிகளாக தேவைப்படுறேன்னு சொன்னால் என்னென்ன உதவிகள் தேவைப்படுது? முக்கியமான தேவை கரண்டும் மற்றது மாட்டு வசதி ஆண்டவுள்ள எனக்கு இப்போ அந்த இதெல்லாம் போகிறதெல்லாம் கஷ்டம் எனக்கு. அதெல்லாம் குந்திருந்து போயிடாது. அந்த வசதியை மற்ற தண்ணி கிணத்துல அழுறது. கிணறு இருக்குதா உங்கள்கிட்ட? இந்த கிணறு இருக்குது அம்மா தான் அள்ளி தரவங்க. மற்ற லைன் தண்ணி எல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. அது ஒரு கஷ்டம். மற்றது சொல்ல போனால் எல்லாம் கஷ்டம்ன்றான் சொல்லணும். இந்த வீட்டுக்கெல்லாம் கதவு போடலை, ஒன்றுக்கும் கதவு போடலை. பூட்டு வந்து சொன்னால் இது மட்டும்தான் பூட்டு போட்டிருக்கேன், மற்ற ஒன்றுக்கும் ஒன்றும் செய்யலை. என்னால் ஆம்பளையால் இயலாத அளவு நான் பொம்பளை இந்த அளவுக்கு கடன் வேண்டி செஞ்சது. பக்கத்துல எல்லாம் வீடு வேண்டித்தான் வச்சது. அப்போ அவங்க என்ன சபையெல்லாம் கொண்டு கொடுத்தவங்க. அப்படியெல்லாம் நான் எனக்கு சபையில் கொண்டு கொடுத்தேன். என்ன கொண்டு சொன்னாங்க, அவங்க தந்த சாப்பாட்டை கூட சொல்லி பேசினாங்க எனக்கு. அவங்க வெள்ளாமை செஞ்சாங்களுக்கு நெல் தருவாங்க, ஒரு மூட நெல் தருவாங்க. அதை கூட எனக்கு சபையில் சொல்லி பேசினாங்க. எனக்கு சபையில் அவ்வளோ அவமானப்படுத்தினவங்க அந்த வீட்டுக்கு. நான் இந்த வீட்டுக்கு தான் வேண்டி எடுத்தேன். இதுகள் அது வீடு கட்டலைன்னு சொன்னால் நான் ஒரு வருத்தையும் கேட்டிருக்க மாட்டேன். வெறும் பல வண்டானம் கிடந்திருந்தா ஆண்டான மன இறங்கி எனக்கு ஒரு வீடு சந்திரிப்பாங்க. அவங்க வேகமா முடிக்கணுமென்று சொன்னதால நான் கடன் வேண்டி உள்ளா எல்லாம் முடிச்சு காட்டினேன் நான் அவங்கள்ட்ட. உண்மையில் நாங்கள் வெளியில் பார்த்தப்போ கூட வந்து ஆரம்பத்தில் நினைச்சது எப்படி ஒரு வீட்டு இருக்குது, பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கான ஹெல்ப் தான் உங்களுக்கு இப்போ தேவைப்படக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க, மட்டும் ஓகே தான் நினைச்சு தான் வந்தது. ஆனால் சில விஷயங்களை கேட்டறிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து அவங்களுடைய நிலைமைகளே தெரியுது. அதாவது வாழ்கிற வயசுலேயே போராட்டத்திற்குள்ள விடுபட்டு இனி வாழ்க்கையை இழந்து திருமண வாழ்க்கையை வெறுத்து இன்றைக்கி வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்போ கூட அவங்க ஒரு அந்த ஒரு போராட்டம் முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வாழ்க்கையோட கூட வந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ எங்களால் முடிஞ்சதெல்லாம் வந்து இப்போ முதற்கட்டமான ஒரு ஹெல்ப் பண்ணுறது தான். அது உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்கலாம், அல்லது சொன்னால் உங்களோட சாப்பாட்டு செலவுக்கானதாக இருக்கலாம், அப்படின்னு சொன்னால் இந்த கரண்ட் வசதி வந்து நீங்கள் எடுக்கக்கூடியதாக கூட வந்து இருக்கலாம். அது எது எங்களால் முதற்கட்டமாக முடிச்சது. அண்ட் அதை தாண்டி உங்களுடைய நிலைமையை அறிஞ்சு நீங்கள் இந்த ஒரு நிலைமையில் இருக்கேன் அப்படி சொல்லி காணொலி மூலம் அவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சு கொள்கிறவங்க யாராச்சும் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னால் அதை மறுபடியும் நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம்மா. ஆனால் வந்து நாங்கள் இந்த ஒரு காணொலியை வந்துட்டு உங்கள்கிட்ட அந்த பிரச்சனைகளை கேட்டு இந்த காணொலியை எடுத்து இதை சமூக வலைத்தளங்கள் வந்துட்டு பப்ளிக் பண்ணுறதுல பிரச்சனை இல்லையா? இல்லை, ஏன் சொல்ல நான் கஷ்டப்படுறேன் தானே, நான் களவு போய் இல்லை தானே, நேர்மையாக தானே என்ற பிரச்சனையை சொல்லியிருக்கேன். இந்த பக்கத்தில் இருக்கவங்களை கூட சொல்லுவாங்க உனக்கு ஒருவரும் உதவி செய்ய மாட்டாங்க. கடைசி நான் லோன் போடுவேன், இந்த காசு எடுத்து லோன் கட்டுவேன் ஓட்டு இலங்கை வங்கியிலோட லோனுக்கு போயிருக்கேன். நான் இந்த கடன்களை கொடுப்பேன்னு சொல்லி போனால் அவங்க சொல்லுவாங்க கரண்டஸ் கொண்டு வான்னு சொன்னேன்னா நான் ஆரை குடித்து போடுறது. இந்த கடன்களை கொடுக்கறதுக்கு நான் அவ்வளோ பதிச்சு திரிஞ்சு நான் உப்ரசத்துக்கு போகல, கடவுள்கிட்ட கேட்டு நான் உண்டு. என் அம்மா கூட தங்கச்சி இப்போ அவள் தான் இருக்கா, இப்போ நான் செத்தாவோ தனி பிடிப்பாங்க, தங்கச்சி பிடிப்பாங்க நீ. அப்போ அவட பிள்ளை கூட பால் பட்டி தான் கொடுக்குறவ, தாய்ப்பால் இல்லை, பால் பட்டி. அவங்களோட ஹஸ்பண்டுக்கு அவருக்கு டெங்கு வந்து 3 நேரம் டெங்கு வந்திருக்கு. அவர் தூரத்துக்குலாம் வேலைக்கு போகிறல்ல. அப்போ அவங்களாலே மேலே என்ன பார்க்குறதுக்கு கடன் கட்ட இயலுமோ, அவங்களும் கடன் கட்ட இயலாது. கடவுள்கிட்ட நான் உப்ரசது போகல விட கடவுளே என்ன உயிரோட திருப்பி விடு, நான் உயிரோட இருந்தேன்னா நான் எங்கண்டான நான் தொடர் கொண்டு ஆட்ட நான் சொல்லி நான் இந்த கடன்களை கட்டி கொண்டு.
உண்மையில் இதுக்கு முன்னே உங்களோட கதையில் கேட்டால் நான் எங்களுக்கு மாதிரி இருக்குது. இப்படியான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு சொன்னால், அதுவும் கடன் தொல்லையால் அக்கம் பக்கம் இல்லை எல்லாத்துக்குமே சரி. அதாவது அவங்க எத்தனை வயசில் நீங்கள் போராட்டத்துக்கு போகணுன்னு சொன்னீங்க? 16 வயசில் எப்போ போராட்டத்துக்கு போனாங்களோ அதிலேருந்து போராட்டம் முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு கூட வந்து வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்குன்றது தான் ரொம்ப மனக்கவலையாக இருக்குது. அது இப்போ நம்மகிட்ட எதுவும் இல்லை என்று நம்ம அன்றைக்குள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்னு சொன்னால் அது வேறு விஷயம். ஆனால் அந்த கடன் தொல்லை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பயங்கரமானது. யார் எப்போ என்ன பேசுவாங்கன்றது தெரியாமல் அவங்க பேசினா அதை கேட்டுக்கொண்டு அது ரொம்ப கொடூரமான ஒரு வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட வாழ்க்கையை மாற்றணும்னு சொன்னால் இன்றைக்கி காணொலி பார்க்குற ஒரு உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ நிச்சயம் வந்து அவங்களோட வாழ்க்கையை மாற்றி பெரிய ஒரு நிலைக்கு கொண்டு போக விட்டாலும் பிரச்சனை, அவங்கள்ட்ட கடன் தொல்லையிலேருந்து அவங்கள விடுபட்டு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிற அளவுக்கான ஒரு உதவிகளை நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் இப்போ எங்களால் என்ன முடியுமோ அந்த ஒரு ஹெல்ப்பை வந்து நாங்கள் பண்ணி கொடுக்கலாம். சரிங்கம்மா, இப்போ இதில் ஒரு தொகை பணம் இருக்குது, இது எவ்வளோன்னு சொல்லி நீ பாருங்கள். இருக்கு 50,000 இருக்குது. ஸோ இந்த ஒரு 50,000 வச்சுக்கொண்டு உங்களால் இப்போ என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் இதுதான் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லல. அது என்ன சொன்னால் அந்தளவுக்கான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஒன்றை மட்டும் கை காட்டி நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய நிலைமை எங்கள்கிட்ட இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு ஹெல்ப் வந்து கிடச்சிருக்குன்னு சொன்னால் அது உண்மையில் நீங்கள் இதில் வந்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தில் இணைஞ்சு அவங்க மூலம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனாலேயும் தான். அண்ட் வந்து உண்மையில் நீங்கள் அன்னைக்கு உங்களோட உயிரை துச்சமாக நினச்சி வாழ்ந்துருக்கிறீங்க. எத்தனையோ முறை வந்துட்டு உங்களோட உயிரை வந்துட்டு கையில் பிடிச்சி போராடி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்க. அதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு கேட்குறதுக்கு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு வாழ்க்கையை வாழும்போது தான் அதோட கஷ்டங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து நம்ம விபரித்து சும்மா பேசவே முடியாது. அண்ட் இந்த ஒரு ஹெல்ப் கூட உங்களுக்கு பண்ணது இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்துட்டு கனடா மொன்ட்ரியலில் இருக்கிற சூரிய சிங்கம் தங்கராஜ சிங்கம் அவங்களை அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட மகள் கஜனி அவங்களோட 25வது பிறந்த நாளுக்காக வேண்டி, பூரணி அவங்களோட 24வது பிறந்த நாளுக்காக வேண்டி, கம்ஜினி அவங்களோட 21வது பிறந்த நாளுக்காக வேண்டி, அவங்களோட மகன் ஜெனந்தனோட 18வது பிறந்த நாளையும் வந்து முன்னிட்டு ஒரு தொகை அனுப்பியிருந்தாங்க. அதில் ஒரு 50,000 இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அதை அவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்களுக்கு தேங்க்யூன்னு சொல்லுங்க. ஏன்னு சொன்னால் இன்னும் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிற எனக்கு இவ்வளோ தந்தது எனக்கு அவங்க நீண்ட காலமும் 100 வயசு மட்டும் வாழணும். அவங்க இருந்து எனக்கு கதைக்கக்கூடிய தைரியமே இல்லைன்னு சொன்னால் நான் எல்லாத்தையும் இழந்து வந்தேன்னா இன்றைக்கு அவங்க தான் பார்த்து கொண்டு இருப்பாங்க. கடைசியில் வீடு விற்கிற நிலைமை நான் நினைச்சேன். நான் வீட்டை விற்று போட்டு அவங்க சொன்னவங்க கடன்காராக்கள் வீட்டை விற்று போட்டு கடனை கட்டண்டு கடைசி கட்டம் வந்து நான் சொன்னவங்க. நான் அப்படி தான் நினைச்சேன்னா வீட்டை விற்று போட்டு கட்டி போட்டு எங்கே நான் போவோம்ட்டு நான் சொல்லி திருந்தேன்னா. என்ன சொல்கிறது, உண்மையில் இந்த ஒரு ஹெல்ப் பண்ண குடும்பத்துக்கு வந்து எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அதே மாதிரி பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் இவங்களோட பிளெஸிங் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. என்ன சொன்னால் போராட்டத்துக்கு போனதில் இன்றைக்கி உங்களுக்கு மிஞ்சிருக்கிறது வந்து இந்த ஒரு உயிர் மட்டும்தான். உணர்வுகளோ உணர்ச்சிகளோ எல்லாமே மறந்து இந்த ஒரு வாழ்க்கைன்னு சொன்னால் இன்னொரு வாழ்க்கைன்னு சொல்லி பாருங்கள். அண்ட் வந்து என்ன சொல்கிற போராட்டம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஒரு வாழ்க்கைகள் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட சிச்சுவேஷன்கள். ஆனால் அதுலேருந்து மீட்டு வந்து நிறைய பேரோட வாழ்க்கைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் நல்லாவும் இருக்கிறாங்க. அதே காரணம் காட்டி பெரிய ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டு பெரிய ஒரு நிலைமையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நிஜத்திலே அதிகம் பாதிக்கப்பட்டவங்களோட வாழ்க்கை இன்றைக்கி இப்படி ஒரு கீழ்கோட்டில் தான் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது வந்து சரியான ஒரு வறுமை கோட்டில் தான் வந்துருக்குது. இன்னொரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அந்த ஒரு வீட்டினால் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை. இந்த வீடை அவங்க கட்டி அதில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டதுனால தான் இன்றைக்கி வாழ்க்கை மாற்றப்பட்டு இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தில் வந்துருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய நிலைமை அறிஞ்சு யாராச்சும் ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் அது அவங்க இந்த வீட்டிற்காகப்பட்ட கடனாக தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு கடனை அடைச்சாலே இந்த வீட்டில் வந்துட்டு பாதி வேலையை நீங்கள் முடிச்சு கொடுத்த மாதிரி தான். ஸோ யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளே தட்டு எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு நிலைமையிலேருந்து அந்த ஒரு கஷ்டத்தை அனுபவித்தவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் 4 பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். என்ன சொன்னால் அவங்களும் இந்த நிலைமைகளை அறிஞ்சு அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணலாம். அதாவது மனசு இருக்கிறவங்க வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள், பணம் இருக்கிறவங்க வந்துட்டு இவங்களுக்கான உதவிகளை பண்ணிக்கொள்ளுங்கள். நாங்கள் இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலிகளை காண்பிச்சு பேசுகிறது அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.